சந்தோஷம் ஒரு ரூம்ல விட்டு ரோஹிணி வந்து சரியான அடி சாட்டையால் அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து சந்தோஷம் வந்து மனோஜுக்கு ஃபோன் பண்றாங்க. மனோஜ் இந்த இடத்துக்கு சீக்கிரம் வா அப்படின்னு வந்து ஃபோன் பண்றாங்க. என்னாச்சுடா அப்படின்னா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அங்க போனா வந்து ரோஹிணி வந்து மனோஜ் அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனோஜ் செஞ்சது வந்து ரோஹிணிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இவன் வந்து வேணும்னே வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். வீடியோ எடுத்து நம்மளுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து இது மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான். எப்படி ஒரு வைஃபா அவனோட நான் 2 வருஷம் வாழ்ந்திருக்கேன், என்னோட கேரக்டரை பத்தி அவன் எப்படி தப்பா நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன் மனோஜ் உன் புத்தி வந்து இப்படியே போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜயா வந்து இல்லடா நீ செஞ்சதுதான் ரைட்டு, அவளும் வந்து பொய் சொல்லிதானா நம்ம வீட்டுக்குள்ள வந்தா, அது மாதிரி நீ இந்த மாதிரி பொய் சொல்றதா தப்பு கிடையாது, அது வந்து எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கா, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததையே மறைச்சு வந்து உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கும் போது நீ வந்து இதெல்லாம் வந்து சும்மா தான்டா, இதெல்லாம் பண்ணு, நீ என்ன வேணா பண்ணு, நான் உனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்ல இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து மனோஜுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. அது மட்டும் இல்லடா உனக்கு வந்து நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன் அப்படின்னா, எங்கம்மா பொண்ணு போட்டோ இருந்தா கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லடா நான் பார்த்திருக்கேன், இனிமேதான் பேசணும், இனிமேதான் ஜாதகம்லாம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பொண்ணோட நேரடியா பேச முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுக்குள்ள நமக்கு வந்து உனக்கு வந்து டைவர்ஸ் கிடைச்சிரும், டைவர்ஸ் கிடைச்ச கையோட உனக்கு வந்து இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அண்ணாவளை கேட்டுக்கிட்டே இருந்து நீ செய்யறது வந்து ரொம்ப தப்பு, ஒரு பொண்ணு வந்து அவ வாழ்க்கையிலேருந்து போகவே இல்லை, டைவர்ஸ் வருமா என்னன்னு தெரியல, அதுக்குள்ள நீ எப்படி இன்னொரு பொண்ணை வந்து பாக்குற, அது வந்து ரொம்ப தப்பு விஜயா, இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சும்மானு இருங்க, நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து சட்டை போடுறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலையா, நீ செய்யறது வந்து அவனுக்கு வந்து நல்லது செய்யறன்னு நினைச்சு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் செய்யுது. அவன் வந்து ரோஹிணி வந்து கல்யாணம் பண்ணும் போது கூட நீங்க எதுவுமே வந்து விசாரிக்கவே இல்லை, அவனா பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதை பத்தி நீ எதுவுமே விசாரிக்காம உடனே கல்யாணம் பண்ணிட்டு சரி லவ் மேரேஜ் அதுதான் இருக்கும்னு சொல்லி விட்டாச்சு. ஆனா அது எவ்வளவு பெரிய வந்திருக்கா, அது மாதிரி இன்னொரு பொண்ணா வந்து அவன் வாழ்க்கையில கொண்டு வரணும் தெரியா, அதனாச்சும் பொறுமையா யோசிச்சு முடிவிடு, முதல்ல டைவர்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும் போது அவங்க பொண்ணு வீட்டுல இருந்து ஃபோன் பண்றாங்க. மாப்பிள்ளை என்ன பண்றாங்க இதெல்லாம் வந்து விசாரிக்க வந்து ஷோரூம் வச்சிருக்கேன் அப்படின்றது. சரிங்க நான் வந்து நேர்ல வந்து பாத்துக்கிறோம், மாப்பிள்ளைய வந்து ஷோரூம்ல வச்சு பாத்துட்டு அப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொல்லும் போது, இது அவனுக்கு முத கல்யாணமா சொல்லும் போது ஆமா முத கல்யாணம் போய் சொல்றேன். உடனே வந்து அண்ணாமலை கோவப்படுறாங்க. நீ செய்யறது மட்டும் பரைட்டா, ஆல்ரெடி அவன் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கூட 2 வருஷம் வாழ்ந்திருக்கான், அதை மறைச்சிட்டு நீ இன்னொரு பொண்ணு கூட வாழ்றதுக்கு வந்து இந்த மாதிரி போய் சொல்லி கல்யாணம் பண்றது நல்லதா அப்படின்னு அண்ணாமலை சொல்லுது. நம்ம வந்து இதுல எந்த தப்புமே பண்ண கிடையாது, அவன் வந்து நம்மளை மறைச்சு ஏமாத்தி இருக்கா, நம்ம ஏமாந்துருக்கோம், இதை மறைக்கிறதுல வந்து தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல விஜயா நீ செய்யறது ரொம்ப தப்பு, இப்ப ரோஹிணி செஞ்சது எந்த அளவுக்கு தப்புனா அதே அளவுக்கு தப்பு நீயும் செய்யற, ஒரு பொண்ணோட வந்து வாழ்ந்ததையே வந்து மறைச்சிட்டு நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, இது வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாங்க. உன்னை வந்து என்ன நம்ம பிள்ளைக்கு நீங்களே இப்படி சாபம் கொடுக்குறீங்க, அவன் நல்லா வாழணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல முத்து வந்துட்டு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க டைவர்ஸ் ஆயிரும்னு, ஆனா பார்லர் நம்ம டைவர்ஸ் கொடுக்கறதுக்கான வழியே தெரியல, அவ வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படி டைவர்ஸ் கொடுப்பான்னு நீ நினைக்கிற, அவ மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன தப்பு இல்ல, என்னை வந்து ஏமாத்திருக்கா, 2 வருஷமா கல்யாணம் ஆகல, இதுதான் முத கல்யாணம் அப்படின்ற மாதிரி என்னை ஏமாத்திருக்கா, அதுவே பெரிய தப்பு தானே அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த ஒரு தப்பை தவிர வேற என்ன தப்பு பண்ணனா, பார்லர் நம்ம போய் சொன்னது வந்து தப்பு தான், அது வந்து நான் கரெக்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா வந்து அதை தவிர அவன் வேற எந்த தப்புமே பண்ண கிடையாது, எல்லாமே வந்து உனக்காக தான் வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா, இப்ப கூட நீ வந்து அவ கேரக்டர் வந்து தப்பா சொன்னதை வச்சு உன்னையே தான் வந்து அவ அடிச்சிருக்கணும், ஆனா அதை அவ விட்டுட்டு உன் ஃப்ரெண்டு மேலதான் அவ கோவத்தை காமிச்சிருக்கா, என்னைக்காச்சும் ஒரு நாள் ரோஹிணிட்ட நீ வந்து அடிவாங்க தான் போற அப்படின்ற மாதிரி முத்து வந்து மனோஜ் திட்டுறான். எப்போட அவ வந்து என் மேல கை வச்சிருவாளா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா வைக்கலாம்டா, தப்பே கிடையாது, ஒரு பொண்ணை பத்தி தப்பான ஒரு கேரக்டரா வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து விமர்சிக்கிறதே தப்பு, அதுவும் இல்லாம அவன் கூட உன்னோட வைஃப் உன்னோட 2 வருஷம் வாழ்ந்திருக்கா, அவன் மேல இப்படி ஒரு பழி பெயறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு, நீனா வந்து நல்ல குடும்பத்துல தான் பிறந்தியா அப்படின்னு வந்து அண்ணாமலையும் முத்தும் வந்து திட்டுறாங்க. எப்போடா அப்படின்ட்டு அவன் வந்து சரின்னு விட்டுறான். இந்த பக்கம் வந்து மீனாட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்து செம்ம அடி ரோஹிணி வந்து செஞ்சது இந்த விஷயத்துல ரைட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்ருதியும் வந்து ரீத்துக்கும் வந்து இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவ லைஃப்ல எங்க லைஃப்ல இருந்து விட்டு போனாதான் வந்து எங்க லைஃப் மூத்தா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரவி வந்து அப்ப உனக்கு வந்து ஏன் மேல நம்பிக்கை கிடையாதா, நீ வந்து என்ன நம்பாம அவ வந்து அப்படி பண்றா அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு தானே என்னை விட்டுட்டு இருக்க, உனக்கு வந்து என் மேல முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் உனக்கு வந்து அது தப்பா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, அப்ப அவ வந்து அது எது வேணா பண்ணுவா, நீ எல்லாத்தையும் என்கிட்ட மறப்பா, ஆனா வந்து நான் உன்னை நம்பிக்கிட்டு அமைதியாவே இருக்கணும்னு சொல்றியா, அவ செஞ்ச தப்புனா அவருக்கு வந்து உன்னால பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா, முடியாது இல்ல, நீ கொடுத்தியா, கொடுக்கவும் கிடையாது, எதுவுமே பண்ணாம வந்து என்ன நம்புனா நான் எப்படி நம்புவேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. உடனே வந்து முத்து நீங்க 2 பேரும் ஏன் இப்ப சண்டை போட்டுட்டு
இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழகுற. நீ எப்பதான் வீட்டுக்கு வருவ, நீயும் இல்லாம மீனாவும் இல்லாம வீடே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வரேன், ஆனா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, மனசு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ரவி கொஞ்சம் பாவம், அவனையும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துடுறேன் முத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பழக்கம், சீக்கிரம் வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்க்கும்போது மீனா வந்துட்டு இல்ல, நம்ம அத்தை சொல்லாம நான் எப்படி வர்றது, என்னாலதான் மாமாவுக்கு இந்த மாதிரி பேச அப்படின்றாங்க. உடனே ரவியும் முத்து வந்துட்டு முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணவன் எவனு கண்டுபிடிப்போம், அவனை வச்சு விசாரிச்சாவே தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாதான் அந்த சாமியாட்டி பொம்பளை தான் சொல்லியிருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுவே எனக்கு டவுட்டா தான் இருக்கு, கூட்டிட்டு வந்தது சிந்தாமணரை, எனக்கு அதுதான் இருக்கிறதுலே பெரிய டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனாவும் எனக்கும் அதுல சந்தேகம் இருந்துச்சுங்க, ஆனா வந்து மாமாவுக்கு இது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் வந்து நானும் நம்பதான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி வந்து இல்ல, அவங்க வந்து எப்படி ஏதோ ஒருத்தர் வந்து இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும், இது பிரச்சனைனா உடனே வந்துருமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இதை நம்பவே இல்லை. இதெல்லாம் சரியான மூட நம்பிக்கை, இதையும் நம்பிக்கிட்டு நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நான் வந்து அம்மா வீட்லயே இருக்கிறேன், மாமாவுக்கு சரியாகட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிருன்னு சொன்னாங்கல்ல, அப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது மீனா அப்படின்ற மாதிரி முத்து சலிச்சுக்கிறான். சரி நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது சரி வரேன் அப்படின்னாங்க. உடனே சுத்தி வந்து சிரிக்கிறாங்க. அப்படின்னா ஏன் சிரிக்குது அப்படின்னு சொல்லி, என்ன இருந்தாலும் பிரிஞ்சே இருந்தாலும் முத்தை விட்டு உங்களை இருக்க முடியாம தானே வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற. ஆமா, ஒரு இருந்தா கொஞ்சம் கலக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி நிஜமா இருக்கு சுத்தி, சரி எனக்கு வேலைக்கு டாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி நான் பண்றேன், இல்ல நான் பாத்துக்கிறேன், வேலையை பாரு கோமா பேசுறேன். என்ன சுத்தி இன்னும் நீ சரியா வேலை இருக்குன்னு போறேன், அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் முத்து வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு போய் விட்டுட்டு வர, சண்டை போட்டுக்கிட்டே சரி டாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்றதுக்காக இந்த பக்கம் மீனா வந்து சரி எனக்கும் வேலைக்கு டைம், என்னையும் அப்படியே போற வழியில விட்டுறீங்களா, அப்பார்ட்மெண்ட்ல விட்டுறீங்க, சரி மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இந்த பக்கம் விஜயா வந்து ஒரு கோயிலுக்கு வராங்க. வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, மனோஜ் வாழ்க்கை இப்படியே இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல பார்த்தா அந்த சாமியாட்டிக்கு வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. பிச்சை எடுத்தவங்க வந்து என்னடான்னு பார்த்துட்டு இவளை பார்த்தோன்னே ஏஞ்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. விஜயாவும் போய் ஆளுங்களை விட்டு பிடிக்க வைக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்னை பார்த்து எதுக்கடி ஒண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து சாமியாடி எல்லாம் கிடையாது, சிந்தாமணி தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சிந்தாமணியை எதுக்காக அப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல, ஆனா அவங்களுக்கே வந்து யாரோ பணம் கொடுத்து தான் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் போய் நேர்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் அழைச்சிக்கிட்டே போறாங்க. அந்த பக்கம் முத்தும் வந்து யார் ஆக்சிடென்ட் பண்ணானோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து சிந்தாமணி தான் பணம் கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனையும் எடுத்துக்கிட்டு முத்து வராங்க. இந்த பக்கம் விஜயா எவ்வளவு எடுத்துக்கிட்டு சிந்தாமணி கிட்ட போறாங்க. 2 பேருமே வந்து கரெக்டான டைமுக்கு போறாங்க. போனோன்னு சிந்தாமணி 2 பேர்த்தையும் பார்த்துட்டு என்ன 2 பேருமே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இவங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. யாருங்க இவங்க, நீ எந்த பொம்பளை யாரு, இந்த பொம்பளை பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லும்போது பொய் சொல்லாத, நீ தான் வந்து இவ்வளவு சாமி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க, ஆனா இவ ஒரு பிச்சைக்காரி, இவளை வந்து எதுக்கு பொய் சொல்ல சொன்ன, எதுக்காக மீனா வந்து எங்க வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சரி அவளைதான் தெரியாது, நீங்க எதுவும் பண்ணல, அவங்களா சொன்னாங்க. இவன் யாரு, இவனை ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்பாவை அப்படின்னு சொல்லும் போது இவனையும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சமாளிக்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க, இப்படி ஆதாரமா 2 பேரையும் கொண்டு வந்து என்னத்துக்கு அப்புறமா நீ இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே வந்து செல்வம் வந்து போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்தோன்னே எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் தான், இவங்க தான் வந்து இவங்க சொல்லிதான் ஆள் அனுப்பி இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ண பையன் வந்து ஒத்துக்கிறான். ஆமா நான் தான் பண்ணேன், இவங்க தான் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிறான். உடனே வந்து சிந்தாமணி வந்து இல்ல நான் பண்ணவே இல்லை, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இருங்க இவங்க வந்து என்னை பார்த்து பணம் கொடுத்து என்ன பண்ண சொன்னதுக்கான வீடியோ நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் தனியா வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்கான். இவங்க வந்து பார்த்து அவங்களை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதுக்கான வீடியோ வந்து இவங்க வச்சிருக்கான். உடனே காமிச்சோன்னா உடனே அரெஸ்ட் பண்றாங்க. உடனே சிந்தாமணி வந்து நான் மட்டும் இது காரணம் கிடையாது, ரோஹிணி தான் என்ன பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி ரோஹிணியையும் சேர்த்து எடுத்து விடுறாங்க. என்ன சொல்ற, ரோஹிணி இப்படியா பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லும் போது ஆமா, முத்துவும் மீனாவும் ஒன்னா இருந்தா அந்த வீட்டுல இருந்தா வந்து இவளால வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ண சொன்னா, அதனால தான் நான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோஹிணியை அரெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. ரோஹிணியை வந்து அந்த நேரம் பார்த்து சிந்தாமணிக்கு போன் பண்றாங்க. சிந்தாமணிக்கு போன் பண்ணி பேசுறாங்க. இருங்க நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு முன்னாடியே வந்து சிந்தாமணி பேசுறாங்க. என்ன ரோஹிணி இந்த டைம்ல போன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஹெல்ப்பா, நான் புரியலையே அப்படின்னா இல்ல சாமியாட்டி பொம்பளைய அனுப்பி மீனா வீட்டை விட்டு துரத்துனேன், அது மாதிரி மாமாவை ஆக்சிடென்ட் பண்ணியும் இதுதான் ரீசன் அவளையும் நம்ப வச்ச, அது மாதிரி மனோஜையும் ஒரு வழி பண்ணணும், அவன் என் மேல வந்து ஒரு தப்பான பழி போடுறதுக்கு நினைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு விஜயா வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவன் கை கால் மட்டும் உடையிற மாதிரி ஏதாச்சும் பண்ணு, என்னை வந்து தப்பான ஒரு பழி போட்டு என்கிட்ட டைவர்ஸ் வாங்க பாக்குறான், நான் வந்து இதுக்காகவே நான் இனிமேல் டைவர்ஸ் அவனுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து சிந்தாமணி வந்துட்டு சரி
ஏன்னா நான் முன்னாடி பண்ண தப்புக்கே நான் மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு வந்து சொல்லும்போது, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ சொல்லி வந்து நான் மீனா வந்து வீட்டை விட்டு அனுப்புனேன்ல, அதனால வந்து போலீஸ் என்னை தேடிட்டு வந்துட்டாங்க, என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீ செய்யற தப்புக்கு நான் நான் வந்து உனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தேன்னா அதுக்கான பணத்தை நான் வந்து கொடுத்துட்டேன், இதுக்கு மேல அதுல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பேற்றுக்கணும், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை இழுத்து விட்டுறாத அப்படின்னு வந்து சொல்லும்போது, என்ன இப்படி கலந்துக்கிற, உனக்காக தானே நான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனக்காக பண்ணியா, உனக்கும் மீனா மேல கோவம், அதுக்காக பண்ணினேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு, ஆனா வந்து உனக்கு நீ சொல்லி தானே நான் பண்ணினேன், உனக்கும் இது லாபம் இருக்குதானே, நீ சொல்லி தானே நான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்லி பண்ணாலும் உனக்கு வந்து லாபம் இல்லாத ஒரு விஷயத்த நீ பண்ணினியா, காசை வாங்கிக்கிட்ட தானே பண்ண, அது மாதிரி கஷ்டம் வரும்போது நீ இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜை பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லு நான் அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறாங்க. இதையெல்லாம் போலீஸும் கேட்டுட்டே இருந்துட்டு உடனே ரோஹிணியை அரெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. அரெஸ்ட் பண்ண போனா என்னாச்சு சார், எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, சிந்தாமணி பண்ண போன்ல இருந்து அதை ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. உடனே வந்துட்டு எனக்கும் அந்த பொம்பளைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை, என் வயசுல வேற யாரோ பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பயும் ரோஹிணி ஏமாத்த தான் பாக்குறாங்க. சரி ஏமாத்த பார்த்தாலும் சரி வாங்க, வேற வயசா என்னன்னு வந்து அதை சர்ச் பண்ணி பாத்துக்கலாம், கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு போறாங்க. இதோட நேசம் முடியுது. சிறகடிக்க ஆசை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.